இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவனோட அம்மா திரும்ப வந்திருக்காங்க. அவங்க கூட அவன் சேர்ந்து வாழ முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அத்தை, ஏன் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அவரு நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாத அத்தை, கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. அழாதம்மா, என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பாத்துக்குவான். உன் புள்ள திரும்ப வருவான், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஈஸ்வரமூர்த்தி, அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட போன் அடிச்சு என்னன்னு கேள. மா, இப்பதானமா பேசியிருக்கேன். அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும், அவங்களும் வேலை பார்க்கணும்ல. ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்போம். இதோ போன் பண்ணிட்டாருல. சொல்லியா, என்ன ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஐயா இல்லைங்க ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுங்க ஐயா. யாராவது பக்கத்துல இருக்காங்களா? சரி, இதோ வரேன். பேசிட்டு வந்துடுறேன். சொல்லியா, ஏதாவது பிரச்சனையா என்ன? அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் இல்லையா, என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஐயா. என்னையா சொல்ற? ஐயா, அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒருத்தன் வருவான், அவனை புடிச்சு உள்ள வைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. யோ, அந்த கேஸுக்கும் இவன் தொலைஞ்சதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஐயா, நீங்க யாரு போட்டோவை அனுப்பி கண்டுபிடிக்க சொன்னீங்களோ அவனதான் உங்க பையன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதும். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, உங்க போனுக்கு வேணா போட்டோவை அனுப்புறேன், பாருங்க ஒரு வாட்டி. அனுப்பி வை. யோ, என்னையா என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க? எனக்கு என்னையா தெரியும், நீங்க தான் அனுப்பி வச்சது. நானா? சரி, இப்போ அவனை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேஸை எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணியாச்சுங்கய்யா, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. சரி சரி, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நான் அங்க வரேன், ஸ்டேஷனுக்கு வரேன்.